நிக்கிலனோட அடுத்த ரெசிபி மேங்கோ மூச்சி. இது என்னன்னு கேட்காதீங்க, எனக்கும் தெரியாது. அரிசி மாவு இல்லை வீட்டில், அதனால் போய் வாங்கிட்டு வரக்கு சோம்பேறித்தனப்பட்டு நானே அரிசி மாவு ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பச்சரிசியை எடுத்து மிக்சியில் அரைச்சி மாவாக ரெடி பண்ணிக்கிட்டான். இது எந்த விதத்தில் அதுக்கும் இதுக்கும் சரியாக வரும்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு போதும்மா அப்படின்னு சொல்லி அவனாக ரெடி பண்ணிக்கிட்டது. அதுக்கப்புறம் நல்ல பழுத்த மாம்பழத்தை நல்ல மிக்சியில் அடித்து வச்சுருக்கான். அதை இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்கிட்டான். அது கூடவே கொஞ்சம் இனிப்புக்கு பவுடர் பண்ண சீனியும் சேர்த்துக்கிட்டான். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டோ மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டான். சப்பாத்திக்கு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி டோ மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை மைக்ரோவேவில் வச்சு கரெக்டாக 2 நிமிஷத்துக்கு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டான். அது சூடு பண்ண உடனே நல்ல இழக்கம் கொடுத்து ஒரு ஜவ்வு மாதிரி ரப்பரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. சூயி ரப்பரியாக இருந்துச்சு. இதை கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன டம்ப்ளிங்ஸாக, அதாவது குட்டி குட்டியாக உருண்டையாக எடுத்து வச்சுக்கிட்டான். சப்பாத்திக்கு நம்ம உருட்டுவோம்ல, அந்த மாதிரி. ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஸ்ட்ரெச்சியாக இருந்தது, அதனால் அவ்வளோ உருண்டையெல்லாம் எடுக்க முடியல. பட் தென் அவன் சின்ன சின்ன பீசஸாக எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் இதை ஒரு குட்டி குட்டி சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரிலாம் கூட டோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்ததே இல்லை. இது என்ன ரெசிபின்னு நான் கேள்விப்பட்டதும் இல்லை. இவன் கண்ணுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இந்த மாதிரிலாம் தெரியுதோ தெரியல. ஆனால் ஒரு விஷயம் நல்லா புரியுது, புதுசாக ட்ரை பண்ணுறதுல அவனுக்கு ஒரு ஆசை இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக பாராட்டக்கூடிய விஷயந்தான். இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, அவன் செய்கிற எல்லாமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. எதுவுமே மோசமாக இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நல்லாவே இருக்குது. அதில் ஒன்று தான் இதுவும். இப்போ அந்த ஒவ்வொரு குட்டி குட்டி சப்பாத்திக்குள்ளேயும் நம்ம கேக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, விப்பிங் க்ரீம், அந்த பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லலாம் வரும் இல்லையா, அந்த க்ரீமை உள்ளே பைப் பண்ணிவிட்டு அது கூட பெரிய ஒரு மாம்பழத்துண்டை வச்சுட்டு திரும்பவும் கொஞ்சம் அந்த மாம்பழம் மறையிற அளவுக்கு ஃபில்லிங் கொடுத்துக்கிட்டான். ஸோ அந்த க்ரீம் நிறைய இருக்கவும் அதை சாப்பிடும்போது அந்த இனிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. இதை அப்படியே பொட்டலை மாதிரி கட்டிட்டான். இந்த காசு பையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, சுருக்கு பையெல்லாம், அந்த மாதிரி மொத்தமாக பிடிச்சி பொட்டலை மாதிரி கட்டிட்டு மேலே இருக்க அந்த எக்ஸ்ட்ராவை கட் பண்ணி எடுத்துட்டான். அது கட் பண்ணி எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்னோட ஒன்று ஸ்டிக் ஆகிடுச்சு. அதனால் அந்த பூரணம் வெளியில் வராமல் ஆட்டோமேட்டிக்காக அதுவாக நின்றுக்குச்சு. ஸோ கவுத்தி வைக்கும்போது எல்லாமே உருண்டையாக நல்லா தான் இருந்தது. பட் ரொம்ப பர்ஃபெக்ட் ஷேப்பாக தம்பியால் உருண்டை பண்ண முடியல. பட் டேஸ்ட்டுக்கு முன்னாடி ஷேப் டசன்ட் மேட்டர் இல்லையா, அதனால் தம்பி செஞ்சது டேஸ்ட்டாக இருந்ததுனால இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தம்பி, நீ நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். பட் இதுவே அவ்வளோ நல்லா தான் பண்ணியிருந்தான். பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணால் எப்படி பெற்றவங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கோ திட்டுறதுக்கு, அதே மாதிரி ஒரு விஷயத்த நல்லா பண்ணும்போது மற்றவங்களுக்கு முன்னாடி பெற்றவங்களுக்கு தான் அதை பாராட்டுறதுக்கான முதல் உரிமை இருக்குது. உரிமையை தாண்டி அது கடமை. பிள்ளைங்களுக்கு அது ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த என்கரேஜ்மெண்ட்டை பெற்றவங்களான நம்ம தான் முதல்ல கொடுக்கணும். சூப்பர் தம்பி, நீ செஞ்ச மேங்கோ மோச்சி. தேங்க்யூ.